வணக்கம் நேயர்களே. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறார் என்ற விடயம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். தான் யாருக்கும் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை என்பதுதான் தற்போதைய தன்னுடைய நிலைப்பாடு என்றும் சொல்லியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை இருந்தார் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அவரை தெரிவு செய்யுங்கள், இவரை தெரிவு செய்யுங்கள் என்று பல கதைகளை சொன்னார். கிட்டு பூங்காவில் வைத்து அவருடைய கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. சங்கிலியன் பூங்கா என்று சொல்லலாம். சரி, அந்த இடத்தில் சொல்லப்பட்ட கதைகளில் சஜித் பிரேமதாஸ் என்பதை தாண்டி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வர வேண்டும், ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக வர வேண்டும் என்ற கணக்கை அவர் சொல்லியிருந்தார். அதற்கு முன்பு 95ஆம் ஆண்டு இடம்பெற்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதலாக யாழ்ப்பாண மக்களுக்கு சூப்பர்சோனிக் மற்றும் பலவிதமான விமானங்களை அறிமுகப்படுத்தி இடப்பெயர்வை ஏற்படுத்தி அந்த மறக்க முடியாத அனுபவத்தை தந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிட்டம்புவ கொரகல்ல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பண்டாரநாயக்க ஞாபகார்த்த நூலக வளாகத்தில் ஒரு கலந்துரையாடலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரை அழைத்து மேற்கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கின்றார், என்னுடைய நிலைப்பாடு யாருக்கும் ஆதரவாக, என்னுடைய வாக்கு யாருக்கும் அளிக்கப்படாது. ஆனால் சுதந்திர கட்சியாகிய நீங்கள் விரும்பினால் யாரையும் ஆதரிக்கலாம், அதில் என்னுடைய பங்கு எதுவும் இருக்க போவது இல்லை. உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் யாருக்கும் வாக்களிக்கலாம், ஆனால் நான் யாருக்கும் வாக்களிக்க போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இதில் போட்டியிடுகின்றவர்கள் உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச பொதுஜன வேட்பாளராக பொதுஜன பெரமுன சார்பிலும், அதேபோல் எதிர்க்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுர்குமார் திசாநாயக்க போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியாளர்கள் மத்தியில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி மக்களிடம் இருக்க வேண்டும், மக்களதை தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய பிரதி ஆணையாளர் சகலவிதமான முடிவுகளையும் என்று சொல்லியிருந்தார். ஊடகவியலாளர்களை அழைத்து பேசியிருந்தார், பிரதானிகளை, அதேபோல் அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்களை அழைத்து பேசியிருந்தார். நீதியான முறையில் தேர்தல் இடம்பெற வேண்டும் என்பதை சரியான முறையில் கண்காணிக்குமாறு குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் காலங்களில் தேர்தல் வேட்பாளர்களுக்கோ முன்னாள் ஜனாதிபதிகளுக்கோ பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலிஸ் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு, தற்போதைய தேர்தல் வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பு என்பது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலிஸ் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். இது இவ்வாறு இருக்கையில் தான் நெட்டம்புவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர கட்சி வேட்பாளர்களை அழைத்து நூலக வளாகத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார். எனவே தன்னுடைய ஆதரவு யாருக்கு என்று சொல்லாத முதன்முறையான தேர்தல் இந்த தேர்தலாக சந்திரிகாவுக்கு அமையும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இவருக்கு வாக்களியுங்கள் என்று பல பேரை கொண்டு வந்து அரசியலுக்கு நுழைத்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அப்போது சுகாதார அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக மாற்றி அழகு பார்த்து வரும் இந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அப்படி இருக்கையில் இந்த முறை யாருக்கும் தான் ஆதரவில்லை என்கின்ற சொல்ல வார்த்தை இலங்கை மக்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. என்ன காரணம் என்பதற்காக ஆவலுடன் இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், இறுதி நேரத்தில் ஏதாவது அஸ்திரம் வீசப்படுமா என்பதை. மீண்டும் சந்திப்போம்.